பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து இந்த நாளில் பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் கடந்து போவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதலை தாரும் தேவா என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். காலை நேரத்தில் அவர் நாமத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்மையே உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட், நீர் நல்லவர் ஆண்டவரே. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, ஆமென். எழுப்புதல் தாரும் தேவா. சொல்லமா? பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்பும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல், எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பினில் நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேசம் எழுப்புதலை அடைவதற்கு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, அநேக பரிசுத்தவான்கள் தேவ ஜனங்கள் எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க வாஞ்சையோடு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்.
இந்த காலை நேரத்தில் எங்கள் தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தின் ஆளுகைக்குள் இந்த காலை நேரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசம் ஒரு மறுரூபத்தை அடைவதற்கு, எழுப்புதலை அடைவதற்கு, கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரே உம்மையே தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் எங்கள் சபைகளிலே, எங்கள் குடும்பங்களிலே, அன்று எங்கள் சபை மக்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதலை தேவன் இந்த நாட்களிலே கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனம் வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 85வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 85வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எழுப்புதலுக்கு ஒரு சரியான ஒரு வசனம் இந்த வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க, ரிவைவல், மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உயிர்ப்பித்தலை கொடுக்க மாட்டீரோ என்று சங்கீதக்காரனுடைய அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு கேட்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பும் எழுப்புதலுக்கு தேவை. எழுப்புதலுக்கு தேவை. ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நிச்சயமாகவே தேவன் எழுப்புதலை வரும் நாட்களில் கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் நாம் பார்ப்போம். நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் நிச்சயம் கட்டளையிடுவார். ஆனால் எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு இடத்தில் இருந்தோ எங்கேயோ இருந்து தோன்றுகிறது அல்ல. முதலில் எழுப்புதல் என்பது என்னிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து, தனிப்பட்ட ஒரு மனிதனிடத்திலிருந்து துவங்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான எழுப்புதல். நம்ம எழுப்புதலை எங்கேயோ வரும், அந்த சபையிலிருந்தோ வரும், யாரிடத்திலிருந்தோ ஒரு எழுப்புதல் காற்று வீசும் என்று பார்ப்பதை விட என்னிடத்திலிருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். முதலில் என்னிடத்திலிருந்து ஒரு எழுப்புதல் துவங்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதனால தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படின்னா ஏற்கனவே ஒரு உயிர்ப்பித்தல் இருந்தது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் இழந்து விட்டோம். ஆனால் மீண்டும் ஒரு எழுப்புதலை கட்டளையிட, மீண்டும் ஒரு பெரிய உயிர்ப்பித்தலை, ஒரு மறுரூபத்தை பார்ப்பதற்கு நாம் விருப்பமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாசித்த வசனத்தில் ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தல், நமக்குள்ளே ஒரு எழுப்புதல் முதலில் நமக்குள் தான் அது தோன்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு கருத்து. எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து தோன்றுவதல்ல. எழுப்புதல் முதலில் என்னிடத்திலிருந்து, நம்மிடத்திலிருந்து, இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்திலிருந்து எழுப்புதல் துவங்க வேண்டும். எழுப்புதல் உயிர் பெற வேண்டும். அப்படி உயிர் பெறுமானால் நிச்சயமாய் சீக்கிரத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் பார்க்க தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எழுப்புதல் பல வழிகளில், பல கோணங்களில், பல காரியத்திலிருந்து வெளிப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலிருந்து வெளிப்படும். அதே சமயத்தில் பப்ளிக், சமுதாயம், சொசைட்டியிலிருந்து ஒரு எழுப்புதல் வர வேண்டும். ப்ரேயர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதிலிருந்து ஒரு எழுப்புதல். இப்படி அநேக 7 விதமான பகுதிகளிலிருந்து எழுப்புதல்கள் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் எழும்ப வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த காரியம், எழுப்புதலுக்கு தேவை என்னவென்றால் ஜெபம் மிக அவசியம். இன்றைக்கு எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறவர்கள் மிக முக்கியம். நாம் ஜெபம் பண்ணுவோமானால், நம்முடைய ஜெபத்தை தேசத்தில் ஏறெடுப்போமானால் நம்முடைய தேசம் ஒரு பெரிய எழுப்புதலை சந்திக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. இன்றைக்கு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நாம் எழுப்புதலை எப்படி நாம் பார்க்க போகிறோம், இந்த எழுப்புதலுக்கு நம்மிடத்திலிருந்து தேவையான காரியங்கள் என்ன என்பதை குறித்து பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். முதலாவதாக நாம் வாசிக்கலாம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் 9வது அதிகாரம்
23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, பாருங்க, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். முதலில் எழுப்புதலுக்கு தேவை பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. யோசித்து பாருங்க, இங்க தானியேல் தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலைக்காக தேவ சமூகத்தில் 21 நாட்கள் ஜெபிக்கிறார். அங்க வேதம் சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும். எழுப்புதலை தேவன் தேசத்தில் கட்டளையிட வேண்டுமானால் முதலில் நமக்குள்ள ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை அவசியம். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். தானியேலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீ வாசிப்போமானால் அங்கு சொல்லப்படுகிறது, ராஜாவின் போஜனத்தால் நான் தீட்டுப்படுதலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்ப தானியேல் தன்னை தீட்டுப்படக்கூடாதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்திலே தீர்மானம் செய்து கொண்ட ஒரு மனிதன். அப்ப பரிசுத்தமாய் யாரெல்லாம் வாழ்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். எழுப்புதலுக்கு முதலில் தேவை எது? பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும். தேவன் விரும்புகிற காரியம் பரிசுத்தம். நீ எனக்கு பிரியமானவன் என்று ஆண்டவர் தானியேலை பார்த்து சொன்னதுக்கு காரணம் என்ன? ஒரு தீட்டுப்படாதபடி, ராஜாவின் போஜனத்தினால், உலகத்தினுடைய காரியத்தினால் தீட்டுப்படாதபடி பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சியாய் இருந்து, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னதைப் போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேசத்திற்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்காய் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்வார். அங்க வாசித்தோமே, நீ ஜெபத்தை செலுத்தின முதல் நாள் துவக்கியே என்றைக்கு தானியேல் முழங்கால் படியிட்டு பரலோக தேவனை பார்த்து, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு எனக்கு விண்ணப்பத்துக்கு பதில் தாருன்னு ஜெபிக்க ஆரம்பித்தாரோ அந்த நேரத்திலேயே கட்டளை வெளிப்பட்டது. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில முழங்கால் படியிட்ட உடனேயே பரலோகத்திலிருந்து அற்புதங்கள் நடக்க வேண்டும். வாசிக்கலாம். மல்கியா 2ஆவது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்று சொல்லி. அப்படின்னா தேவன் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். பரிசுத்தமாய் வாழுகிறவர்களை தேவன் சிநேகிக்கிறார். நம்ம வாசித்தோமே, பிரியமான தானியேலுக்கு இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் செய்ததுக்கு காரணம் என்ன? தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்த பரிசுத்தம். அப்ப நம்ம பரிசுத்தத்தோடு தேவனுடைய முகத்தை நாம் தேடுவோமானால், கரங்களை உயர்த்தி நாம் நிற்போமானால் நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். இன்னொரு வசனத்தை கூட நான் காட்டிக் கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயு 2ஆவது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ண விரும்புகிறார்னா, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆண்டவர் விரும்புகிற இந்த பரிசுத்தத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் தேசத்திலே எழுப்புதலை கட்டளையிடும், என் குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்படி தேவன் ஒரு எழுப்புதலை, ஒரு மறுரூபத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார் என்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப முதலில் எழுப்புதலுக்கு தேவை ஜெபிக்கிறவர்கள். அந்த ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்குன்னா, பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் ஜெபிக்கணும். எழுப்புதலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும்னாலும் பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அற்புதங்களை நாம் கண்டடைய முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2ஆவதாக எழுப்புதலுக்கு எது தேவை என்றால், அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரம்
14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். நல்ல கவனிங்க, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எழுப்புதலுக்கு தேவை என்ன தெரியுங்களா? ஜெபிக்கிறவர்கள் தேவை. அந்த ஜெபிக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு, பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்போ ஒருமனப்பட்டு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஓரிடத்துக்கு வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கு ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், சபைகள் வளர்ந்து பெருகினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர வேண்டுமானால் ஒருமனம் மிக முக்கியம். ஒருமனப்படும் போது அற்புதங்கள், அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். நம்ம வீட்டில் ஒருவராய் இருந்து ஜெபிப்பதை விட கூடி ஒருமனதோடு நாம் ஜெபிக்கும் போது, கணவன் மனைவி ஒரே மனமாய் ஜெபிக்கும் போது, பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனமாய் ஜெபிக்கும் போது, சபையாரும் ஊழியரும் ஒருமனமாய் ஜெபிக்கும் போது, ஊழியர்கள் எல்லாம் ஒருமனமாய் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 24லிருந்து 31 வசனங்கள் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையினர் ஒருமனப்பட்டார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, உட்கார்ந்து வாசிங்க. ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர் சொல்லி இப்படி ஜெபிக்கும் போது அந்த இடம் அசைந்தது என்று வாசிக்கிறோம். இடம் அசையக்கூடிய அளவுக்கு தேவன் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு அடையாளங்கள் நடக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். நாம் இருக்கிற இடம், தெரு பகுதிகள் அசையப்பட வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் மிக அவசியம். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்டு ஒருமனதை காத்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த இடத்திலே தேவன் எழுப்புதலை தருவார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டு பதில் கொடுக்கும். ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்கும் போது அந்த இடத்திலே இருந்து தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் 2வது கருத்து, எழுப்புதலுக்கு தேவை ஜெபம். அது எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். முதலில் பார்த்தோம், எழுப்புதலுக்கு என்ன தேவை? பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. பரிசுத்தமாய் வாழ்ந்து, ஏனோதான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நாம் ஜெபிப்பதனால் எந்த பயனும் கிடையாது, எந்த அற்புதமும் நடக்காது. நம்முடைய உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய வாயும் இருதயமும் ஒன்றாய் இருந்து நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். 2வதாக, ஒரு மனதை காத்து கொண்டு நாம் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். 3வதாக, யோவான் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. 3வதாக, எழுப்புதலுக்கு தேவை என்ன? தரிசன பார்வையோடு ஜெபிக்கிறவர்கள் தேவை. முதலில் பார்த்தோம், மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. 2வதாக, ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறவர்கள் தேவை. 3வதாக, தரிசன பார்வையோடு, ஆண்டவரே, விளை நிலங்கள் இருக்கிறது, அறுப்பு விளைந்திருக்கிறது,
கண்களை ஏறெடுத்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு தரிசன பார்வையோடு ஜெபிக்கிறவர்கள் எழுப்புதலுக்கு தேவை. இன்றைக்கு நம்ம அப்படி ஜெபித்து பழக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து வளர்க்கும் போது ஒரு தரிசன பார்வை இன்றைக்கு இருக்கிறது. ஸ்கூலில் சேர்க்கும் போதே என் பிள்ளை இப்படி தான் படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகளோடு பேசும்போது நீ டாக்டர் ஆவியா, நீ இன்ஜினியர் ஆவியா, இப்படியெல்லாம் பிள்ளைகளை பற்றி பெற்றோருக்கும் மற்ற காரியங்களுக்கும் தரிசனத்தோடு நம்ம வளர்க்குறோம். ஆனால் நம்முடைய தேசத்தை குறித்து, நம்முடைய எழுப்புதலை குறித்து தரிசன பார்வையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு தேவை. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அப்படி தரிசன பார்வையோடு ஆண்டோடைய உள்ளத்தை புரிந்து, ஆண்டோடைய ஏக்கத்தை புரிந்து, ஒரு தரிசன பார்வையோடு தூரமாய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற அனுபவம் வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் சொல்ல, கண்களை ஏறெடுத்து பார்ப்பா, நீ பார்க்க இடமெல்லாம் நான் உனக்கு தருவேன். அதே போல் கண்களை ஏறெடுத்து பார்த்து நம்முடைய தெருவை பார்க்க வேண்டும். நம்முடைய சபையை கண்களை ஏறெடுத்து என் சபை அவ்வளோ தூரம் வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு தூர பார்வையோடு நம்ம பார்த்து நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான்காவதாக எழுப்புதலுக்கு என்ன தேவை? எப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் தேவை? யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை, பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அடுத்து நான்காவதாக எழுப்புதலுக்கு தேவை எப்படிப்பட்டவர்கள்? தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் தேவை. இன்னைக்கு எழுப்புதல் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூட்டத்தில் கூடி ஜெபிக்கிறவர்கள் அல்ல, தேவ உறவில் தேவனோடு இருக்க ஒரு ஐக்கியத்தில் பலப்பட்டு எப்போதும் ஜெபிக்கிற அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் எழுப்புதலை தேவன் கட்டளை இடுவார். ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற அனுபவம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்து ஜெபிக்கிற அனுபவம் அல்ல, அல்லது ஏதோ ஒருவர் சொல்லி பாரப்படும் போது அந்த நேரத்துக்கு மாத்திரம் ஜெபிக்கிற அனுபவம் அல்ல. தேவ உறவை வாஞ்சித்து தேவனோடு எப்போதும் ஒரு ஐக்கியம், தேவனோடு எப்போதும் ஒரு ஃபெலோஷிப்போடு இருக்கிற ஒரு நபரால் தான் எழுப்புதலுக்கு அற்புதமாய் ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1 to 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு அருகில் வந்து நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்வார். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 24வது அதிகாரம் 2வது வசனம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரலாகாது. யாரு? அவர்கள் எல்லாம் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்று. நல்ல கவனிங்க, மூப்பர்கள் இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஆனா மோசேயை மாத்திரம் கர்த்தர் பிரித்து கொண்டு வந்து, ஏன்? அவருக்குள்ளே இருக்கிற அந்த தேவ உறவு மற்றவர்களை காட்டிலும் அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு வித்தியாசமாக இருந்தது. அந்த ஐக்கியம், அந்த பலம் என்ன செய்யுதுன்னா மற்றவர்களை விட்டு பிரித்து கொண்டு வந்து மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம் என்கிற அந்த அனுபவத்துக்குள் யாரெல்லாம் வருகிறாங்களோ அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். எழுப்புதலுக்கு என்ன தேவை? தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். மனிதனோடு இருக்கிற ஐக்கியங்களை தவிர்த்து விட்டு தேவனோடு அதிக நேரம் செலவிடுகிற ஒரு மனிதனால் மாத்திரம்தான், ஒரு தேவ மனிதன் மூலமாய் தான் கர்த்தர் எழுப்புதலை கட்டளை இடுவார். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்த்துக்கொள். பாருங்களேன், பிலிப்பை நோக்கி சொல்றாரு, ஆவியானவர் போ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். இதே போல ஆண்டவர் நம்மை லீட் பண்ணுகிற அவருடைய உறவில் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் நடத்த முடியும். ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தரோடு சேர்த்து கொள்றதுன்னா அப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராய் நாம் கடந்து போக வேண்டும். நிறைய வசனங்களை காட்டி கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்திலே நான்காவதாக எழுப்புதலுக்கு தேவை ஜெபிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் எழுப்புதலுக்கு தேவை. தேவனோடு ஒரு ஐக்கியம், நோவாவை போல தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஏனோக்கை போல தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்க, அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவர் நீதிமானாக இருந்தார்,
ஒருவர் தேவ உறவிலே இருந்தார். இப்படி வரிசையா சொல்ல முடியும். தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து எழுப்புதலுக்கு தேவை என்ன? ஐந்தாவதாக லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப யாரு தேவை அப்படின்னா, இரவு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறத மட்டும் நான் பேசி கொண்டு வருகிறேன். எழுப்புதல் என்பது பல இடங்களிலிருந்து தோன்றும். குடும்பத்திலிருந்து வர வேண்டும், சமுதாயத்தின் பார்வையிலிருந்து உருவாக வேண்டும், அரசியல் காரியத்திலிருந்து உருவாக வேண்டும், இப்படி நிறைய காரியங்களிலிருந்து உருவாக வேண்டும். அதில் இந்த ஜெபம், ஆவிக்குரிய ஜெபம் முக்கியம். எழுப்புதலுக்கு ஜெபம் மிக அவசியம். அதில் ஜெபிக்கிறவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இரவில் விழித்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. இவர்கள் தான் தேசத்தில் எழுப்புதலுக்கு காரணமாக இருப்பார்கள். இன்றைக்கு இரவு ஜெபம் என்பது குறைந்து விட்டது. இரவிலே விழித்து தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற அனுபவம் நம்முடைய இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள் கடந்து வர வேண்டும். ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நல்லா கவனிங்க. ராம் முழுவதும் பகல் முழுவதும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அப்ப இரவு முழுவதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற, தேவனை நோக்கி தேசத்துக்காய், குடும்பத்துக்காய், காரியங்களுக்காய் கதறி செபிக்கிறவர்கள் தான் இன்றைக்கு எழுப்புதலுக்கு தேவனுக்கு தேவை. இந்த காலை நேரத்தில் 5 கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். முதலில் எழுப்புதலுக்கு ஆண்டவர் விரும்புகிறார், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவர் ஒரு உயிர்ப்பித்தலை இந்த நாட்களில் கொடுக்க விரும்புகிறார். அநேக பரிசுத்தவான்கள், தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், அநேகுடைய விருப்பம் என்ன? என் தேசம் எழுப்புதலை காண வேண்டும், அந்த எழுப்புதலில் நானும் பங்கு கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுப்புதலை வாஞ்சையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் யார் எழுப்புதலுக்கு தேவை? ஜெபிக்கிறவர்கள். அதில் எப்படி ஜெபிக்க வேண்டும்? 1, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிறவர்கள் எழுப்புதலுக்கு அவசியம். 2வது, ஒரு மனதோடு கூடி ஜெபிக்கிறவர்கள் எழுப்புதலுக்கு தேவை. 3வது, தரிசன பார்வையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். தூரத்தில் பார்த்து, கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்கிறவர்கள் எழுப்புதலுக்கு தேவை. அடுத்து, தேவ உறவில் ஐக்கியத்தில் வாழ்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. 5வது பார்த்தோம், இரவில் விழித்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. இரவிலே விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக கருத்துக்கள் இருந்தாலும் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி அநேக கருத்துக்கள் உண்டு. இப்படியெல்லாம் நாம் ஜெபிப்போமானால் தேசம் எழுப்புதலை காணும். எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ இன்னைக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் இப்படி ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. என் நாட்களிலேயே எழுப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த எழுப்புதல் எங்கள் தேசம் முழுவதும் இருக்கணும். சபைக்கு ஜனங்கள் கொண்டு வர வேண்டும். தேவன பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அப்படிப்பட்ட மகிமையான காரியங்கள்லாம் நாங்கள் பார்க்கணும் விரும்புகிறவர்கள் நீங்கள் இப்படியெல்லாம் ஜெபிப்பீர்களே ஆனால் கர்த்தர் எழுப்புதலை நிச்சயமாய் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே எழுப்புதலை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய வாஞ்சை, அநேக தேவ ஜனங்களுடைய ஜெபம் நமக்கு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியிலும் ஒரு பெரிய எழுப்புதலை என் தேசம் சந்திக்குமானால் ஆண்டவரே, என் தேசம் பெரிய மறுரூபத்தை அடையும். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நாங்களும் இந்த எழுப்புதலுக்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். இது எழுப்புதலுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தேவை சந்திக்கப்பட வேண்டுமா? இன்றைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா? இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமானாலும் சரி, பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும்.
அடுத்து ஒரு மனதோடு நீங்கள் செபிக்க வேண்டும். ஒரு தரிசன பார்வையோடு விசுவாசத்தோடு நீங்கள் செபிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம செபிக்கும் போது தான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார். கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்படி ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏதோ ஒரு கூட்டத்தில் இணைந்து ஜெபிக்கிற அனுபவம் அல்ல, தேவ உறவில் நின்று ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து விருப்பத்தோடு ஜெபிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த நாளில் எங்களை நடத்துவீராக. எங்கள் தேசம் எழுப்புதலை காணட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் வற்றாத அளவுக்கு நாங்கள் ஜெபிக்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெப பாரத்தை தாரும். அப்படி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்கள் தேசம் எழுப்புதலை காணும் வரை எங்கள் கண்ணீர் வற்றவே கூடாது. எங்கள் தேசம் எழுப்புதலை காணும் வரை எங்கள் முழங்கால்கள் சோர்ந்து போகவே கூடாது. எங்கள் தேசம் எழுப்புதலை காணும் வரை எங்கள் கரங்கள் ஆண்டவரே தாழ விழவே கூடாது. எங்கள் தேசம் எழுப்புதலை காணும் வரை எங்கள் சத்தம் குறையவே கூடாது. எங்கள் ஜெபம் குறையவே கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் குறையவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. இந்த காலை நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எழுப்புதலுக்கு இவர்கள் காரணமாய் மாறட்டும். மகிமை விளங்க பண்ணுவீராக. அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, எழுப்புதலை எங்கள் தேசத்தில் காண நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறோம். அற்புதங்களை செய்யும். இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திற்காய், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை பாயட்டும். வியாதிகள் மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. இந்த நாளில் ஒரு பலத்த பாதுகாப்பும் தேவன் துணையும் இருந்து நீர் நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.